வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம டெட்டு பேப்பர் 2ஓட ஜென்ரல் தமிழோட முதல் 30 கேள்வியோட விடைகளையும் அதற்கான விரிவான எக்ஸ்பிளேஷனையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டிருப்பாங்க. இது நம்ம 8ஆம் புக்கில் வேற்றுமை தொகை அப்படின்னு ஒரு பாடத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. இதோட விடை பார்த்திங்கன்னா இல்லு தான் ரெண்டுக்குமே வரக்கூடியது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கபிலர் என்ற மாத்திரைக்கான அதாவது சொல்லிற்கான மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. கேக்கு 1, பிக்கு 1, லேக்கு 1, எழுத்துக்கு அரை போட்டிங்கன்னா இதற்கான சரியான விடை என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் எதுன்னு கேட்டிருப்பாங்க. இது 4 சொற்களோட வகை 4: ஏற்சொல், திரிசொல், திசைசொல், வடசொல். இந்த கேள்விக்கான விடை கற்றோருக்கு மட்டும் விலங்கு வகையாக அமையக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை திரிசொல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா வைப்புலி கோட்படா வாயு தீயிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் சரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பெற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. வைப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா வைப்பு என்பதற்கு நிலப்பகுதி, அதாவது நிலப்பகுதியின் பொருள். சரியா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அது எவ்வகை புணர்ச்சி அப்படி கேட்டிருங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படி பார்த்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி. அதுக்கு என்ன பேர்? உயிரீற்று புணர்ச்சி. அப்படின்னா இதுக்கு விட என்ன பார்த்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி. சரியா? வாங்க நெக்ஸ்ட்டு கேள்விக்கான போகலாம். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர். இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால, நனி, கடி இப்படிலாம் வந்தாலே அது என்ன சொல் நம்ம சின்ன கிளாஸே படிச்சிருப்போம். இதற்கான விடை பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர். இதற்கான விடை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். இதுதான் இதோட விடை. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஈரசை சீருக்கு வழங்க போகும் வேறு பேர்கள் எது கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கழிவிலம், நேர் நிறை குவிலம். அப்படின்னா நேரொன்றாசிரியத்தரை, நிறையொன்றாசிரியத்தரை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சுத்தலை, ஒன்றாட வஞ்சுத்தலை அப்படின்னு நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஆனால் இதற்கான விடை பார்த்திங்கன்னா இயற்சீர். ஓகேவா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உயிர்மை எழுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம படிச்சிருப்போம். மொழிக்கு முதலில் வராத ஒரே ஒரு உயிர் எழுத்துற. ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம எழுதும்போது ரம்பம், ராமன் இதெல்லாம் எழுதும்போது நம்ம ஈங்கு எழுத்து சேர்த்து தான் எழுதுவோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உருண்டு தவழ்ந்து தெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை குறித்து எழுதுக, இல்லைன்னா கண்டறிந்து எழுதுக. இதுக்கு நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பாயும் அப்படி சொல்வது என்ன சொல் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு வினை முற்று தொடர். அப்போனா உருண்டு தவழ்ந்து தெளிந்து இதுதான் இதோட வினை எச்சங்கள். அதான் பாய்ந்து தவழ்ந்து உருண்டு. ஆப்ஷன் டி இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். பல்பல பலவின் பயங்கழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று எதுன்னு கேட்காங்க. இதில் வரவேண்டிய வல்லின ஒற்று எது பார்த்தீங்கன்னா இக்கு. இந்த இக்கு எங்கே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கொல்லி அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல வரக்கூடிய ஒற்று தான் இந்த ஒற்று. இதுக்கு வர வேண்டிய ஒற்று இக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. அதாவது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்லேருந்து குமரகுருபரல் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் ஆடுக செங்கீரை அப்படி சொல்லக்கூடிய 2வது பருவத்திலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி தான் இது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா வியங்கோள் வினைமுற்று விகுதி, இல்லை வினையங்கோள் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் போகலாம். வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சும் என்று கூறினார். காரணம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். இந்த ரெண்டுமே கரெக்டு தான். காலம் கறந்த பெயரச்சு வினைத்தொகை சொன்னது நன்னூலார் தான், அதுவும் கரெக்டு. வினைத்தொகையானது முக்காலத்துக்கும் பொருந்தி வரும். அப்படியே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் சி இஸ் எ ரைட் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் சென்று இடத்து. இதோட முரண் எதுன்னு கேட்டிருக்காங்க. முரண்னா ஆப்போசிட் மீனிங்னு அர்த்தம். ஆனால் இதோட முரண் பார்த்தீங்கன்னா வலியார் மெலியார். இதோட முரண் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ ரைட் ஆன்சர். அதாவது வலியார் மெலியார்.
ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்காணும் தொடரில் எது சொல் தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைச்சொல்னாலே நமக்கு தெரியுது, புக்கில் அப்படியே இதை விடையை கொடுத்துருப்பாங்க. மற்றொன்று இதான் இதோட இடைச்சொல். கேட்ட பாடல் இது ஒரு பெயரெச்சம். சாலச் சிறந்தது இது ஒரு உரிச்சொல் தொடர். காவேரி பாய்ந்தது இது வந்து பெயர் சொல் தொடர். சரியா? பெயர் தொடர். சரியா? மற்றொன்றுங்கிறது தான் இடைச்சொல் தொடர். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் போகலாம். வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. வில்வாள் என்பது உண்மை தொகை. இது எப்படி பிரிக்கணும்? வில்லும் வாளும் என்பது வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்துள்ளதா, இதுக்கு உண்மை தொகை என்று பெயர். விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். கரெக்ட். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். கூற்று 2 பாருங்க. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்று வராது. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர்தான். இல்லை அப்படிங்கிறது தவறு. ஆனால் இதுக்கு சரியான விடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட சரியான விடை 1 சரி 2 தவறு. அப்படின்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலைத்து. அதாவது இது எவ்வகை அணின்னு அப்படி கேட்டிருக்காங்க. இது பிரிது மொழிதல் அணி. இதை நம்ம பிரித்து தான் பார்க்கணும். கடலில் ஓடக்கூடிய தேர் நிலத்தில் ஓடாது. நிலத்தில் அதாவது கடலில் ஓடக்கூடிய கப்பல் நிலத்தில் ஓடாது. நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது. நம்ம பிரித்து இதோட பொருளை அறியக்கூடாது. இது பிரிது மொழிதல் அணி. அப்புறம் ஈஸியான ஒரு பொறுத்துக்க. வெண்பா, செப்பலோசை இதை வச்சே போட்டுக்கலாம். முதலுக்கு ஆப்ஷன்ஸ் 4. நான் வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகபலோசை, கலிப்பா, துள்ளலோசை. சரி, கலிப்பா வந்து வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பேரச்சம் எதுவும் எடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். வளர்ந்த என்பது பேரச்சம். ஓகேவா? ஏன்னா வளர்ந்த அடுத்து ஒரு பேரை கொண்டு முடியலாம். இது பேரச்சம். வளர்ந்த என்பது இதோட பேரச்சம். ஓகேவா? சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். மயங்கொலி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. கூவென்று விண்ணை குடையுது. வெட்டியடிக்குது மின்னல். தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை போனால் தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம் என்பது மிகச்சரியான ஒரு பதிலாக அங்கே கொடுத்துருக்கூடியதில் இருக்கும். டி இஸ் ஏ ரைட் ஆன்சர். டி இஸ் ஏ ரைட் ஆன்சர். சரி அடுத்து பார்க்கலாம். தெரிநிலை பேரச்சங்கள் எதுவும் கேட்டிருக்காங்க. தெரிநிலை பேரச்சங்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்து பாக்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆவும் உம்மும் தெரிநிலை பேரச்சம். அடுத்து விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எதுவும் கேட்டிருக்காங்க. இது ஒரு வில் கூட்டல் கொடி. அது எப்படி தான் மாறுது? விற்கொடியாக மாறிருக்கு. வில்லுங்கிறது இற்றாக திரிந்திருக்கிறது. அப்படின்னா இது ஒரு திரிதல் புணர்ச்சி. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சு இளைஞர் சாம்பர். அஞ்சு என்பது முற்றுப்போலி. அதாவது 5ன்னு வந்திருக்கணும். இளஞ்சி என்பது இளஞ்சி என்பதின் இடைப்போலி. சாம்பார் என்பது சாம்பல் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். டி இஸ் ஏ மிகச்சரியான விடையாக இருக்கும். ஆப்ஷன் டி வந்து மிகச்சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். புன்புலம், தாழ் பெருந்துறை, பாய்ந்தன, தடவரை. ஒரு இதை வச்சு மட்டும் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்னா தடவரை அப்படிங்கிறது ஒரு சொல் தொடர். அதுக்கடுத்து தாழ் பெருந்துறையினோடய நம்ம என்ன அப்படின்னா 1க்கு லாஸ்ட் அளவுக்கு 1 அப்படின்னு கொடுத்தாலே முதலுக்கு ஆப்ஷன் என்னது? புன்புலம், தாழ் பெருந்துறை வினைத்தொகை, பாய்வன் என்னது? பலபான் வினைமுற்று விகுதி. ஓகே, ஆனால் இதுக்கான சரியான ஆன்சர் என்னதான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து இதுக்கு என்னதான் இருக்கும்? மிகச்சரியான ஒரு விடையாக இருக்கும். அதுக்கு அடுத்து போகலாம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெய்யெழுத்து 18மே மொழிக்கு முதலில் வராது. அப்படின்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து 18களும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்களை அமையுமாறு பாடலை பொறுத்துக்க. இது ஈஸி தான். ஆக்குவது ஏனிலில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏனிலில் வெகுளி போக்குவ, நோக்குவது எழிலில் ஞானம் நோக்குக, காக்குவ ஏனிலில் விரதம் காக்கவே அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாட்டிலேருந்து கேட்கக்கூடியதான் பாடம். இதுக்கு வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஆக்குவதில் ஏனெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏனெனில் வெகுளி போக்குக. ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். அடுத்து பகாபதம் எத்தனை வகைப்படும் அப்படி கேட்டிருக்காங்க. பகுபதம், பகாபதம். சரியா? பகாபதங்கள் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத சொல் தான் என்னென்னா
பகாப்பகம் வினை பகாப்பதம், பெயர் பகாப்பதம், இடை பகாப்பதம், உரி பகாப்பதம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு 4 வகையான பகாப்பதங்கள் எங்கே இருக்குன்னா தமிழே இருக்குது. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் இது எப்படி கேட்டிருக்காங்க. இது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே சொல்லி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்பது முற்றச்சம். முற்றுபெறாத வினைச்சொல் முற்றுபெறு மற்றொரு சொல்லக்கூடிய சொல்லை கொண்டு முடிந்தால் அது முற்றச்சம் எனப்படும். பின்வருவனவற்றில் முன்னிலை வினை எப்படி கேட்டிருக்காங்க. சென்றீர்கள் என்பது முன்னிலை வினையை குறிக்க சென்றீர்கள் அப்படி சொல்வது மிகச்சரியான விடையாக இருக்கும். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எதுவும் கேட்டிருப்பாங்க. உவமையை மட்டும்தான் கூறணும். தானாக அது நம்ம இதை கொண்டு வந்தால் அது வந்து என்ன உவமை மட்டும் கூறும் அதன் மூலம் கூற வந்த பொருள்னா இது நம்ம தான் பிரிஞ்சு கொண்டோம். பிரிது மொழிதல் இப்போ தான் ஒன்று பார்த்தோம். கடலோடும் கால்வன் நெடுந்தல், அதாவது கடலில் ஓடக்கூடிய கப்பலானது நிலத்தில் ஓடாது, நிலத்தில் ஓடக்கூடிய தேரானது கடலில் ஓடாது. நம்ம அதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு இப்போ இதுக்கு பெரிது மொழிதல். அப்படின்னா 30 கொஸ்டின்களை விடையாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கொடுத்தக்கூடிய எல்லா ஆன்சரும் 99.9% வந்து கரெக்டாக தான் இருக்கும். மீதி உள்ள மேக்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் சயின்ஸில் உள்ளவங்க சயின்ஸ் மேஜராக இருக்கட்டும், மேக்ஸ் மேஜராக இருக்கட்டும், வேறு சோசியல் மேஜராக இருக்கட்டும், இவங்களுக்கான விடைகள்லாம் இன்னும் சில நேரத்தில் நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.